வணக்கம் நண்பா, நண்பீஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சாகசம் பண்ண போறேன். ஏறிடலாம் முடியும். ஜிம்முக்கு போகாமல் ஜம்ப் பண்ண வேண்டுமா? இதை உங்களுக்காக முடியுதா? அப்பா. ஓகே, தொப்பத்தில் தானே இந்த நேரத்தில் தான் ட்ரெயின் வேற போவோமா? ஜர்கண்டி ஜர்கண்டி ஜுகுர்தண்டி ஜுகுர்திண்டி அகுதே இகுதே அகுதே இகுதே. இந்த படத்துக்காக நான் ஒரு ப்ராப்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதுதான் இந்த கண்ணாடி. பழைய படங்களில் சில படங்களில் வந்து விஜய் வந்து இது போட்டிருப்பாரு. அவரு விஜய் அண்ணா போட்டிருப்பாரு. இதெல்லாம் அழுக்கா இருக்கு. சரி, ஓகே, போடுவோம். இங்கே இருக்கு மைக்கு. ஓகே. நடாவன் போர்டியன் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, வணக்கம் நண்பா, நண்பீஸ். வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 20. அப்பா, 20வது படம் தளபதி 20 நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? நிலாவே வா. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம விஜய் வந்து நிலாவுக்கு போயிட்டு கால் பதிப்பாரு. அல்லது ஆரம்பிக்குது படம். ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷனான்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாதுங்க. இது வந்து ஒரு காதல் கதை. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கதை என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஹீரோயின். ஹீரோ வந்து ஒரு மீனவன். அவர் பேர் வந்து சிலுவை. அவர் வந்து லவ் பண்ணுறாரு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா சூலக்ஷ்மி அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் வந்து சங்கீதா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹிந்து சேர்ந்தவங்க, ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ கிறிஸ்டின் அப்புறம் ஹிந்து. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு மதம் வெறி பிடிச்ச ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் 2 மதங்களுக்கிடையே நடக்கிற ஒரு சண்டை, 2 மதங்களுக்கிடையே நடக்கிற ஒரு காதல் அப்படின்னு தான் இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. ஒரு திருவிழாவில் வந்து நம்ம சிலுவை விஜய் பேர் வந்து சிலுவை வந்து சங்கீதாவை மீட் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கும் அப்பயே பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் சங்கீதாவோட ஒரு கவிதையை வந்து விஜய் பாட்டா பாடி கரெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் காதல் மலர்கிறது. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப சிலுவையோட அப்பாவுக்கும் சங்கீதாவோட அப்பாவுக்கும் 2 பேருக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா சங்கீதாவுடைய அக்கா வந்து ஒரு விதவை. அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. ஸோ அதனால விதவையாக இருக்காங்க. ஒரு டிரைவர், கிறிஸ்டினா அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு டிரைவர் கூட வந்து ஓடி போயிடுறாங்க. அந்த டிரைவரை யார் நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீமன். ஓகேவா? அவர் கூட ஓடி போனதால 2 மதத்துக்கு இடையே சண்டை வருது. அவங்கள வெட்ட ஒரு 5 பேர் கொண்டுடுறாங்க. அப்படி சண்டை போயிட்டு இருக்கிறப்ப திரும்பியும் கொல்லலாம்னு சொல்லிட்டு வரப்ப நம்ம சிம்லாவில் வந்து நம்ம விஜய் இருக்காங்க, சங்கீதா இருக்காங்க. சிலுவையும் சங்கீதாவும் அங்கே இருக்காங்க. ஓகேவா? இப்போ தெரிஞ்ச உடனே இங்கே வராங்க. ஏன்னா நியூஸ் எல்லாம் பெரிய இதாக போகுது. எனக்கு தெரிஞ்சது வந்து உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட கதையான்னு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து இது எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அங்கே போட்ட கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உண்மையாக இந்த மாதிரி தெரிஞ்சு. அதனால் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ என்னன்னா, சிம்லாவில் இருந்து இங்கே வந்துட்டு 2 பேத்தையும் சண்டைக்கு நிறுத்தி இந்த மாதிரி ஏன் இப்படி வெறி பிடிச்சி அலையிறீங்க, நான் வந்து வாக்கு கொடுக்குறேன், இனிமேல் எங்கள் சைட்ல இருந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலுவை வந்து வாக்கு கொடுத்துட்றாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, டேய் நீயே ஒரு ஹிந்துவோட பொண்ணை தாண்டா காதலிச்சிட்டு இருக்க, இப்போ நீயே உனக்கு ஆப்போசிட்டேன்னு சொன்ன உடனே ஆமாம்ல, சரி ஓகே, 2 மதமும் நல்லா இருக்கணும்னா நம்ம காதல் தியாகம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சங்கீதா கிட்ட போயிட்டு சிலுவை வந்து இந்த மாதிரி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிஞ்சிடறாங்க. சங்கீதாவோட ஃப்ரெண்டு தான் பிலோமினா. அந்த கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சங்கவி அவங்க தான் நடிச்சிருக்காங்க. எஸ், ஓகேவா? அவங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், இதில் வந்து அவங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில். அவங்க இந்த ஊருக்கு வராங்க. இவங்களோட இந்த கேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கும் அவங்க மேலே ஒரு ஃபீல் வருது. சரி, என்ன நினச்சிட்டாங்கன்னா சங்கீதா வந்து சிலுவை மறந்துட்டான், நம்ம ஒரு இதை போடுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இல்லை, அவன் மனசுல இன்னும் சங்கீதா இருக்கா. அந்த டைம்ல வந்து சங்கீதா வந்து மிரட்டி, அவங்க அப்பா வந்து மிரட்டி தூக்கு மாட்டி செத்துருவேன், ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அந்த கல்யாணம் பண்ற வர ஆள் யார் தெரியுமா? சிவா. அந்த சிவா கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரகுவரன். நிறைய படங்கள்ல விஜயோட அப்பாவும் இல்லை அண்ணனாகவும் நடித்த ரகுவரன் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டா ஹீரோயினுக்கு ஜோடியா வர கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பழைய படங்கள்ல நிறைய படங்கள்ல பார்த்துட்டு இதில் என்னடா எப்படி காமிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, வி ஹேவ் டு அக்செப்ட் எவ்ரிதிங்ல. ஸோ அதனால இப்போ வந்து ஏன்னா சினிமா, இட்ஸ் ஆல் சினிமா. ஸோ அதனால வந்து அவர் வந்து சொல்லுவார், இங்கே பாரு, நான் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா என்னால் மாற்றிக்க முடியாது. அவர் வாய்ஸை சொல்லணும்னா, நான் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா, இது வந்து அவர் வாய்ஸ் இல்லை, சரி ஓகே, அவர் வாட்டி ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 கூட கிளாஷாக ஆரம்பிக்குது சிலுவையோட. பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் காத்தோட சவுண்ட் அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன். அதனால உங்களுக்கு காற்று சூப்பராக வீசுவதுங்க. அதனால கொஞ்சம் சத்தம் கேட்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க விட்டேன்? நம்ம சிவாக்கும் சிலுவைக்கும் சண்டையில ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மோதல் ஆரம்பிச்சு நட்புல முடியுது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது, சிலுவையும் சங்கீதாவும் லவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சிலுவையே வந்து ஃபிளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி சொல்றாரு. அப்புறம் அவர் ஸ்ட்ரைட்டா போயிட்டு சங்கீதா கிட்டேயே, நான் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் ஆயிட்டுனா மாத்திக்க மாட்டேன், அதனால உன் மனசுல சிலுவை இருந்தா சொல்லிடு,
இல்லைன்னா சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னோடனே சிலுவை வந்து வாக்கு கொடுத்ததால நம்ம சங்கீதாவும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் ஒரு குமுறல்ல சுத்திட்டு இருக்காங்க. மறந்துட்டேன்னு இவன் சொல்ல 2 பேரும் பண்ற தொல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தாங்க முடியாம போயிட்டு நம்ம சிவா கிட்டே சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம பிலோமினாவும் சங்கீதா கிட்ட கேட்டு நாளைக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்த நாள் கல்யாணம். ஸோ அன்னைக்கு சாயந்தரமே அவங்க 5 மணிக்கே நீங்க வந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இவங்க ஓடி போலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறப்ப நம்ம சிலுவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, படகுல வந்து போட்ல கிளம்பி வேற ஊருக்கு போறாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு. இந்த மாதிரி நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், நல்லா பண்ண முடியாது, நாங்க இப்படி போயிட்டோம்னா திரும்பியும் இங்க வந்து இந்த மதவெறி வந்து பிடிச்சு எல்லாரும் வெட்டிட்டு தான் சாவாங்க, நான் வந்து இந்த ஊருக்காகவும் இந்த 2 மதத்துக்காகவும் என்னோட காதலை வந்து நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம ரகுவரன் ஆகிய சிவா வந்துட்டு நிறைய பஞ்ச் டயலாக் பேசி ஏன்டா இப்படி இருக்கீங்க, வெக்கம் கெட்ட கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டி அவங்க மனசை மாத்தி கையில வச்சிருந்த அருவாவை கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சங்கீதா போயிட்டு கடலை பார்த்து சிலுவா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துவாங்க. அப்படி கத்தும் போது இது சிலுவைக்கு எங்கேயோ சிலுவை சிலோனுக்கே போய் போல அது வரையுமே ஆக்சுவலா கேட்டுருச்சு. கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம சிலுவை வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்கறாரு. வாட், ஹூ ஆர் யூ கைஸ் காலிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓட்ட திருவிடா அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படியே வந்து படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த படத்துல ஒரு சரி ஓகே, இந்த படம் வந்து ஓரளவுக்கு பார்க்க கொஞ்சம் காமெடியா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நிறையா காதல் அந்த மாதிரி படங்கள்ல வந்து இந்த படம் கொஞ்சம் இந்த கருத்துள்ள படமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நம்ம விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. யாருன்னா சஞ்சீவ் வந்து இதுல வந்து நடிச்சிருக்காரு விஜய் கூட ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் சார்லி ஆபியோஸ் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தாடி பாலாஜி அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பயும் போல மணிவண்ணன் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரகுவரன் இருக்காரு, அதுக்கப்புறம் வினு சக்கரவர்த்தி அவர் தான் விஜயோட அப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சு நல்லா சூப்பராக தான் எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து இந்த லவ் டுடே படத்துல வந்து எப்ப பாரு அந்த சாரி தான் படம் ஃபுல்லா சோலக்ஷ்மி வந்து சாரியில தான் இருந்திருப்பாங்க. இதுல வந்து சுடிதார்ல பார்த்தேன். ஓகேப்பா, இந்த படத்துலயும் அவங்க வந்து ஒரு சாரியிலேயே காட்டாம சரி ஓகே, அது அந்த படத்துல எப்படின்னா ஒரு படிக்கிற பொண்ணு எப்பயுமே ஒரு குடும்ப பெண் இப்படிதான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வடிவத்துல அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல அப்படி கிடையாது. இந்த படத்துல வந்து அவங்க சுடிதாரும் போடுறாங்க, சாரியும் போடுறாங்க. இது ஏன்னா அப்படி பர்டிகுலரா சொல்றேன்னா, அந்த சாரிங்கிற ஒரு விஷயம், அந்த கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பழைய படங்கள்ல எந்த அளவுக்கு புகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ஸோ இப்படி ஒரு பக்கம் இதெல்லாம் நல்லா இருக்க டைம்ல இன்னொரு முக்கியமான கருத்து நான் என்ன சொல்ல வரலான்னு இருந்தேன்னா, நீங்க வந்து இது வந்து எப்போ வந்திருக்குன்னா 1998 தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 1998 ஒரு காதல் படத்துல வந்துட்டு 2 சமூகம், அதாவது ஒரு இந்து மதத்துக்கும் கிறிஸ்டின் மதத்துக்கும் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. எதனால நடக்குதுன்னு கேட்டா, காதல் 2 பேரும் பண்ணிட்டாங்க, அதனால வந்து 2 பேரும் சண்டை போட்டு வெட்டு குத்து வரையும் போயிட்டு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை மையமா வச்சு அந்த டைம்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க 1998. இப்போ என்ன வருஷம், 2025. 25 வருஷமே வச்சுக்கோங்க, 28 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. 25 வருஷமே வச்சுக்கோங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்ப வந்து டியூட் படத்துல ஆணவ கொலையை பத்தி ஒரு படம் வருது, அதுக்கப்புறம் பைசன் மாதிரி ஒரு படம் வருது, இன்னும் எக்கச்சக்க படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, சினிமா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, டெக்னாலஜி ஃபுல்லா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த படங்கள்ல வர கதை வந்து கதையோட பேஸ் லைன் அதே தான். ஓகே, ஒரு 2 மதத்துக்குள்ள சண்டை நடக்குது, 2 ஜாதிக்குள்ள சண்டை நடக்குது, லவ் வந்து இந்த ஜாதிக்கார பையன் அந்த ஜாதிக்கார பொண்ணு லவ் பண்ணி இது பண்ணதால ஆணவ கொலை பண்ணிட்டாங்க, இந்த மதக்கார பையன் இந்த மதத்துல இருக்க பொண்ணு வந்து லவ் பண்ணதால அவங்கள கொல்றாங்க, இல்ல ஊரே அடிச்சுக்கிட்டு சாவுது. ஸோ இதுதான் கதையா இருக்கு. ஆனா 25 வருஷத்துல வேற எதுவுமே மாறல. சினிமா வந்து என்னதான் மாறிஇருந்தாலும் சினிமால யூஸ் பண்ற அந்த கதையும் காதலும் அந்த ஸ்டோரி லைனு, நடிச்சவங்க மாறுறாங்க, எடுத்தவங்க மாறுறாங்க, இடம் மாறுது, சீன்ஸ் மாறுது, குவாலிட்டி மாறுது, இதுதான் மாறுது தவிர அந்த கன்றாவியான அந்த ஜாதி வெறி மத வெறி அது எதுவுமே மாறவே மாட்டேங்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் பதிவு பண்ண இங்க விரும்புறேங்க. அதுக்கப்புறம் இங்க சார்லி உங்களுக்கு தெரியும், இப்ப கூட இந்த மாஸ்க் படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு, நம்ம கவினுக்கு வந்து ஒரு மாமனார் ரோல்ல பண்ணியிருப்பாரு. அவர் தான் அந்த படத்துல கடைசியில ட்விஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ட்விஸ்டா இருக்கும். இது நீயாயா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அந்த மாதிரி. ஸோ இவரோட காமெடி வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த படத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவர் எல்லா படங்களையும் விஜய் படங்கள்ல நிறைய படம் நடிச்சிருக்காரு, எல்லா படங்கள்லயுமே ஆக்சுவலா காமெடி, இவர் பண்ற காமெடியா இருக்கட்டும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த காமெடி பண்றதுக்குன்னே ஒரு விதம் இருக்கு. அந்த விதத்துல வந்து இவர் பண்ற காமெடிஸ் எல்லாம் சிரிப்பு வருது அந்த மாதிரி. பட் இவருக்கு ஏதாச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடைச்சதே கிடையாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். உடனே நான் போயிட்டு கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், என்ன அவார்ட்ஸ் எதுவும் வாங்கியிருக்காரா, இப்படி இவர் எதுவும் வாங்கியிருக்காரான்னு பார்த்தேன். பட் எந்த ஒரு அவார்ட்ஸும் வாங்கின மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் இவர் நல்ல ஆக்டர், நல்ல ஒரு பர்ஃபார்மர், காமெடிஸும் சூப்பரா பண்றாரு. இப்ப வர நிறைய படங்கள்ல வந்து நிறைய ரோல்ஸ் ஆக்சுவலா அவர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த வேலைக்காரன் படத்துல நடிச்சாரு, அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காரு, உங்களுக்கே தெரியும். பட் அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்க கொடுக்குறாங்களா, அந்த சினிமா சைட்ல இருந்து கொடுக்குறாங்களா, ஏதாச்சும் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை.
அது இதில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்லா சொல்கிறேன். வேறங்க, சங்கவியை வந்துட்டு செகண்ட் ஹீரோயினாக போட்டாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ரசிகன், விஷ்ணு 3 படமும் செம்ம ஹிட்டு. ஓகேவா? இப்போ கூட சுந்தர்சி வந்து இந்த ரசிகன் படம் ஹிட் ஆனதை பற்றி கூட ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இப்படி ஹிட் கொடுத்த ஒரு கதாநாயகியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹீரோயினாக போடுறது நியாயமா? எங்கள் தலையை வந்து இப்படி இந்த படத்தில் வந்து இப்படி யூஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து ரொம்ப வலிக்குது. ஏன்னா எனக்கு வந்து சங்கவி அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க நடிப்பும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் கூட அவங்க நடித்த படங்கள் வந்து 3 படமே ஆக்சுவலாக ஹிட்டு, சூப்பர் படம். அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் எந்த படமும் விஜய் கூட அவங்க பண்ணலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சோகத்தில் நான் மூழ்கி இருக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வந்து ரம்பா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுலக்ஷ்மி இவங்க நடிச்சிருந்தாங்களா. அப்புறம் வந்து யாரு, சிம்ரன் இவங்க கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய். அதுக்கப்புறம் புது புது ஹீரோயின்ஸ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மறந்துட்டாரு, பழசம் மறந்துட்டியா குமார்? சரி, ஓகே. அதுக்கப்புறங்க இந்த படத்துல வந்து இவர் நடிக்கிறப்ப விஜய்க்கு ஒரு வயசு என்ன தெரியுமா? 24 வயசு. இந்த படம் வந்து ஒரு 50 நாள் ஆக்சுவலா ஓடி இருக்கு. 50 நாள் தான் ஓடி இருக்கு ஆக்சுவலா. இது அவ்வளவு பெரிய ஹிட்டாவும் ஆகவும் இல்லை. 50க்கு மேல கொஞ்சம் சில டேஸ் மட்டும் தான் போயிருக்கு. அவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வைரமுத்து வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வித்யாசாகர் இசை வந்து வித்யாசாகர் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் எல்லாமே ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல இந்த படத்துல கொஞ்சம் புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு மியூசிக் மாதிரி எனக்கு இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டு அவ்வளோ ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பாட்டு அவ்வளோலாம் நல்ல பாட்டு மாதிரி தெரியல. சில பாட்டு மட்டும்தான் இருக்கு. அதில் சில பாட்டு எதுனா, ஒரு பாட்டு வந்து அகுதே இகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குங்க. அது திரும்ப திரும்ப அந்த டைலாக் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காரு நம்ம விஜய். அகுதே இகுதே அகுதே இகுதே அப்படின்னு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு செம்ம ஹிட்டான பாட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பாட்டு நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ அதனால அந்த பாட்டு தான் எனக்குமே இந்த படத்தில் பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டுன்னா, நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். அந்த பாட்டு ஆக்சுவலாவே பிரமாதமான ஒரு பாட்டு. நீங்க முடிஞ்ச அந்த பாட்டு கேட்டு பாருங்க, நல்ல பாட்டு. ஸோ இனிதே நிறைவடைகிறது இந்த வீடியோ. இந்த வீடியோட கிளைமேக்ஸ்க்கு நாம இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த லொகேஷன் எப்படி இருக்கு? ரெகுலரா பாக்குறது ஒரு 20 பேர் தான், 20 வியூஸ் தான் நமக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கு. அந்த 20 பீப்புள் கிட்ட நான் கேட்கறேன், புது லொகேஷன் எப்படி இருக்கு, இல்லை நம்ம திரும்பியும் அந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த லொகேஷனுக்கு நம்ம மாறிடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை தான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டனை கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். நம்ம இன்னும் கடக்க வேண்டிய தூரங்கள் அவ்வளோ இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் எவ்வளோ படம் பார்க்கணும்? 49 படம் இன்னும் பெண்டிங்ல இருக்குங்க. 69 படத்துல 20 படம் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 49 படம் இருக்கு. அதில் ஒரு படம் ரிலீஸ் ஆனாதான், அது ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். நம்ம பார்த்துடலாம் ஜனநாயகன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தொடர்ந்து நான் வந்து எல்லா வீடியோஸும் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கேன். விஜய் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இதை நான் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோல்ட் பேக் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஹோல்டில் போடாமல் போல்டாக வந்து இதை பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சா உங்களை முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. அவ்வளோதாங்க.